வாழ்க்கையில் பல எண்ணோட்டங்களோட பயணிக்கிற நம்மளோட வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வோம். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த டி நகரில் நம்ம சேனலுக்கான அழகிய கூந்தல் படைத்த பெண்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அவங்க சொல்கிற டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை கொடுக்க வந்திருக்கோம். வாங்க தேடி போவோம். உங்கள் நேம் என்ன? சுஷ்மிதா. ஐஸ்வர்யா. அதாவது பார்த்த உடனே அழகாக பின்னி சூப்பராக வச்சுருக்கீங்க. என்ன மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஹெர்பல் ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஹெர்பல் ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்க. கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கிற ஷாம்பூஸ் தான். ஓகே ஓகே. என்ன மாதிரி சீப்பூஸ்லாம் யூஸ் பண்ண? சீப்பெல்லாம் கோம்பு நார்மல் சீப் தான். அப்புறம் ஒயிட் ஓத் கோம்போல், அவ்வளோதான். நீங்கள் ஹேர் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே தான். லைக் என்னோட ஒர்க் ப்ரொஃபஷன்னால என்னால் பெருசாக மேனேஜ் பண்ண முடியல. பட் ஸ்டில் ட்ரைங் டு யூஸ் லெஸ் கெமிக்கல் ஷாம்பூ. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? லைக் பேராபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் அந்த மாதிரி. முடி கொட்டுற பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? இல்லை, ரொம்ப இல்லை. நாட் மச். ஏன்னா பாடி ஹீட் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு, வெதர் கண்டிஷனுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண? லைக் எனக்கு நான் பெருசாக சஃபர் ஆகலை. ஏன்னா காலேஜ் படிக்கிற வரைக்கும் ரொம்ப வந்து சீயக்காய் ஆயில் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுனால இப்போ ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஹேர் ஃபால் பெருசாக இல்லை எனக்கு மேபி. அதனால் லைக் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தானே ஷாம்பூ நிறையா யூஸ் பண்ணுறோம். அதனால பெருசாக சஃபர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன மாதிரி ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு? ஹீட் ரெடியூஸ் பண்ண வெஜிடேரியன். பேசிக்கலி நான் வெஜிடேரியன். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணணும். நட்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க? எல்லாமே சாப்பிடுவீங்க. இல்லை எஸ்பெஷலி ஹேருக்காக வளர்க்குறேன் அந்த மாதிரிலாம்? அப்படி ஸ்பெசிஃபிக்காக இல்லை. நார்மலாக ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக சாப்பிடுவேன். கண்டிஷனர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப ரேராக. பட் ஷாம்பூஸ் தான். ஷாம்பூஸ் தான் ஹெர்பல் டைப் அதான்? ஆமாம், ஹெர்பல் ஷாம்பூஸ். ஓகே. வாரத்துக்கு எத்தனை வாட்டி தலைக்கு என்ன வைப்பீங்க? 2 or 3 days வைப்பேன். ஓகே. இந்த கிரே ஹேர் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா? ஆயில் வைக்கலன்னா கிரே ஹேர் வரும். ஓகே. ஸ்ப்ளிட்டிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு நிறைய இருக்குது. சூப்பர். அது வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, லைக் பேசிக்காக ஹேர் ட்ரிம் பண்ணுறது மட்டும்தான் அதுக்கு ஒரே சொல்யூஷன். ஸோ அதுதான் பண்ணுறோம். வேறு ட்ரிம் பண்ண பார்லர் போகிறீங்க இப்போ? ஆமாம், லைக் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கிறது மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. லைக் அந்த டூ மாடர்னாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா எதுவும் உங்களுக்கு? என்ன ஹேர் கொஞ்சம் இவ்வளோ அதிகமாக இருக்குது, கசகசன்னு இருக்குது, அந்த மாதிரிலாம் டூ மாடர்னாக மாறிடலாம்? இல்லை, எங்கள் ஹேருக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் பெருசாக ஹேர் கட் பண்ணணுன்ற தாட் இல்லை. ஸோ நீங்கள் ஹேருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க? எல்லாருமே லைக் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு. உங்களுக்கு கேர்லி ஹேர் நினைக்கல, கேர்லி ஹேர். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேர். ஸோ ரெண்டு பேருக்குமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் டிஃப்ரெண்ட் தான். மெயின்டெனன்ஸ். சீரம் என்ன மாதிரி சீரம் யூஸ் பண்ணுறீங்க? லாரியல் பிராண்ட். லாரியலில் அது என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வரும்? லாரியலில் என்ன சீரம்? லாரியலில் வந்து அந்த எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அது யூஸ் பண்ணியிருக்கேன். மேட்ரிக்ஸ் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு. உங்கள் நேம்? மோகனப்பிரியா. சாரத பிரீதா. ரெண்டு பேருமே எங்கள் சென்னை தானா? இல்லை, விழுப்புரம். நான் திண்டிவனம். ரொம்ப அழகாக பின்னி அதுக்குன்னு ஒரு அழகாக குட்டியார் சிவப்பு கலரில் ரிப்பன்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. ஆயில் டெய்லி வைப்பீங்களா? நீங்கள்? டெய்லி வைப்பேன். இவங்ககிட்ட கேட்கலாம், உங்ககிட்ட கேட்குறேன். இவங்க என்ன டிப்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? நார்மலாக ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கா. வீக்லி ஒன்ஸ் குளிக்கணும். நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, அந்த காலத்து சீக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி சீக்கா? அந்த காலத்து சீக்கானா என்ன மாதிரி சீக்கா? ஈரசீக்கா. இது
மீராஷிக்காய் தான். ஓகே, ஆயில் என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? நார்மல் பேராஷூட் ஆயில் தான். பேராஷூட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்க. வீக்லி எத்தனை தடவை ஆயில் அப்ளை பண்ணுறீங்க? 2 டேஸ்க்கு ஒன்ஸ். 2 days once. ஹேர் வாஷ் வீக்லி 2. வீக்லி 2 times. இப்போ ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பைத்தம்பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் இது. நீங்கள் ஆலோவேரா மட்டும். ஆலோவேரா வளர்க்க ஆரம்பிச்சப்போ என்ன இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணணும்ல. என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறீங்க? இது கீரை சாப்பிடலாம். கீரை என்ன மாதிரி கீரை? முருங்கைக்கீரை அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் அது நிறைய எடுத்துக்கலாம். சீரம்லாம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் இதை யூஸ் இப்போ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தவிர்த்து கெமிக்கலான ப்ராடக்ட்ஸ் லைக் ஹை லெவல் பிராண்டில் இருக்கிற அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. இல்லை ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்து நம்மளால சரி வாங்க முடியலன்ற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் எனக்கு போதும், இதுவே போதும். பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கா அந்த மாதிரி? இப்போ ஒரு 1 to 2 weeks முன்னாடி உடம்பு சரியாம இருந்துச்சு, அப்பதான் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. இருந்துச்சு. நீம் நார்மலாக வந்து நீம் தான் ட்ரை பண்ணோம். அது அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணீங்க? பெரிய பல்லா? இல்லை, நார்மல் சின்ன பல்ல தான். நார்மல் சின்ன பல்லா. நீங்கள்? நானும் அதே தான். முடியை வந்து நல்லா கட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்களா? கூந்தல்லாம் கொண்டெல்லாம் போடுவாங்களே? எப்பயாச்சும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கொண்டை போட்டுப்போம். மற்ற இதெல்லாம் நார்மல். எப்பயாச்சும் ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக அந்த மாதிரி செம்ம காண்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? அது முடி அப்போ அந்த மாதிரி என்ன தோணும்? முடி கட் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம்? ஷார்ட் ஹேராக வச்சிருக்கலாமா, எதுக்கு இவ்வளோ லாங்காக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்லாம் தோணிருக்கு. அந்த மாதிரிலாம் கட் பண்ணணும்னு பார்லர் போயிருக்கீங்களா? இல்லை நீங்களே சிசர் எடுத்து கட் பண்ணலாம் போயிருக்கீங்களா? இருந்தாலும் கொஞ்சமாக தான் கீழே கட் பண்ணுவேன். சில டைம் அவ்வளோ, அதுவே ஃப்ரஸ்ட்ரேஷன் கம்மியாயிடும். நீங்கள் அது மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா? தோணும், ஆனால் கட் பண்ணணும்னு ஐடியா இல்லை. ஹேர் தானே முக்கியம் ஃபஸ்ட்டு, அதனால் கட் பண்ணுற ஐடியா இல்லை. சரி, நீங்கள் இப்போ இவ்வளோ லென்த்தாக வளர்த்துருக்கீங்களா? அடர்த்தி இருந்தது, பட் இப்போ கொட்டிடுச்சு. அது எதனாலன்ற ரீசன் ஏதாவது? இது வாட்டர் சேஞ்சஸ் இங்கே சென்னை வந்ததில் சென்னையோட சுட்டு தாங்காமல் கொட்டியிருக்கு. ஃபுட்டும் நாங்கள் இன்டேக் வந்து சரியாக எடுக்கிறதில்ல, அதனால் ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ அதனால் வாட்டரும் ஃபுட்டு இன்டேக் சரியாகிறதுனால ஹேர் லாஸ் வந்து இருக்கும்ன்றது உங்களோட கருத்து. அப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதனால்? நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணும், அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் தவிர்க்கணும். வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஆச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஹேரை அழுக்குப்படியாமல் பார்த்துக்கணும். மற்றபடி அவ்வளோதான். அதிக கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். சூப்பர். நீங்கள் மாடர்னாக ஆகணும்னு எந்த விஷயமும் ட்ரை பண்ணலையா? மாடர்னாக இல்லை, அப்படிலாம் இல்லை வரல. அது ரித்தன்யா, சாருமதி, மோகனப்பிரியா. உங்களுக்கு ஹேர் வந்து ஷார்ட்டாக தான் இருந்தால் இல்லை வெட்டிட்டீங்களா? இல்லை, ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதே மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்றது. நீங்கள்? நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதுக்காக? அது கொட்டுறதுனாலயா இல்லை வளர்க்கணுன்றதுக்காகவா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஷார்ட் ஹேர் தான் போதும். இருக்கிற தலைவலியில் இது வேற எதுக்கு அதிகமாக வளர்த்துக்கிட்டு? எனக்கு சூட் ஆகும், நல்லா சூட் ஆகும். ஓகே, சூப்பர். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் நல்லா லென்த்தாக ஹேர் வளர்க்குறீங்க, அது எவ்வளோ கஷ்டம்னு இவங்க 2 பேருக்குமே தெரியும். அது என்னைக்கா கேட்டிருக்காங்களா இவங்ககிட்ட, எப்படி இவ்வளோ அழகாக முடி வளர்த்துருக்க அப்படின்ட்டு? கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பூஸ் நார்மல் கிளியர் அந்த மாதிரி தான் யூஸ். புரியல. கிளியர் ஷாம்பு தான் யூஸ். நார்மல் ஓவரான ஹை பிராண்ட் குவாலிட்டியில் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லையா? ட்ரை பண்ணது இல்லை. நீங்கள்? ஆக்சுவலாக நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீங்களே வாய் விட்டதுனால உங்கள்கிட்ட இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்கலான்னு. இப்போ பொடுகு அதிகமாக ஃபார்ம் ஆகுதுல்ல, அது எதனால் அப்படின்றது? அது ஒரு ஃபங்கல் தான். மலசீசியா ஃபர்ஃபருங்கிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நம்ம டாண்ட்ரஃப்னு சொல்கிறோம். ஸோ அதனால் கீட்டோகோனசோல் லோஷன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ அதை ரெகுலராக ஸ்கால்பில் அது ஷாம்பு பேஸ்டாகவும் இருக்குது, லோஷன் பேஸ்டாகவும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்கால்பில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டீங்கனாலே அது எங்கே கிடைக்கும்? எல்லா ஃபார்மசிலையுமே கிடைக்கும். அந்த லோஷன் நேம் இன்னொரு கீட்டோகோனசோல். அது ஒரு ஆன்டிஃபங்கல் ட்ரக். ஓகே. ஸோ அதனால அது இல்லாமல் ஏதோ ஒரு கிளியர் ஷாம்பு ஸ்கால்பை கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பட் ரெகுலராக கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. உங்ககிட்ட ஒரு என்ன கொஸ்டின்னா, இப்போ பாடி ஹீட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இப்போ இருக்கிற சம்மர்லலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? தண்ணி நிறையா குடித்தாவே போதும். ப்ளஸ் அப்புறம் நம்ம சீஸ்னலாக இளநீ அந்த மாதிரி நார்மலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தண்ணி நிறையா குடிக்கணும். அப்புறம் இளநீ, அப்புறம் நொங்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி. இப்போ ஸ்ப்ளிட்டிங்ஸ்லாம் விழுவுங்க, அது எதனாலன்னு? ஹேர் பிரேக் ஆகிறது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப அதை ஒழுங்காக பராமரிக்கலைன்னா கண்டிப்பாக ஹேர் பிரேக் ஆக தான் போகுது. நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ ட்ரிம் பண்ணாவே போதும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. நீங்கள் ஆயில் வைப்பீங்களா? வீக்லி எத்தனை டைம்? வீக்லி ட்வைஸ். என்ன மாதிரி ஆயில்? டாபர் ஆம்லா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, உங்கள் நேம்மா?
ஹாசினி ஹாசினியா இல்லை வெறும் ஹாசினி. எவ்வளோ நாளாக இந்த ஹேர் மெயின்டைன் பண்ணுறீங்க? சின்ன வயசுலேருந்தே தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ இதுக்கப்புறம் வளர்க்கணுன்ற ஆசை இருக்கா? ஆசை இருக்குது. ஏன்னா இப்போது 2K கிட்ஸ்லாம் நல்லா மாடர்னாக பாக்கெட்லாம் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி காலேஜ் போனால் வெட்டிடுவீங்க. ஓகே சில்லா. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? டவ் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க. நல்லா உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்குதா? புரியல. கேரளா எண்ணெய் பாடி ஹீட் அதிகமாகணுமா? அது எப்படி நீங்கள் அதுக்கு ஆலிவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஓகே. வீக்லி எத்தனை டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க? 2 days வீக்லி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க. சூப்பர். ஆயில்லாம் அந்த என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? கேரளா எண்ணெயில் வெந்தயம் போட்டு அது இது பண்ணி அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஹேர் வந்து எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துப்பீங்க? நீங்கள் தான் பார்த்துப்பீங்க இல்லை அம்மா? இல்லை நான் தான். நீங்கள் தான் பார்த்துப்பீங்க. என்னென்னலாம் பண்ணுவீங்க? நார்மலாக முடி கொட்டும் போது ஆலிவேரா ஜெல் போட்டு ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். 10 நிமிஷம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி போட்டால் ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா இல்லை லைக் ஹாட் வாட்டரில் பண்ணால் முடி கொட்டும் கொஞ்சம் நார்மல் வாட்டரில் தான். உங்கள் நேம்? தீக்ஷிதா. கவிதா. அத்துன். என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? நார்மலாக இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி லோரியல் அந்த மாதிரி தான். லாரியலில் செக்ரிகேட் வரும்ல, இந்த டைப் ப்ளஸ் கண்டிஷனர் சேர்ந்து வரும், இல்லை ஹேர் ஃபால்க்குன்னு தனியாக வரும், ஸ்மூத்னிக்னு வரும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க? அந்த 5-in-1 அந்த மாதிரி. 5-in-1 அதுலேயே வந்து கண்டிஷனரும் வந்துடும் எல்லாமே. சூப்பர். நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன மாதிரி? அதே தான். இவ்வளோ ஹேர் தான் எனக்கும் இருந்தது. அதே சேம் அவளுக்கும் அப்படியே அப்ளை பண்ணுது. கோகனட் ஆயிலும் ஹேர் பாத்தும் நிறைய கொடுப்போம். நாங்கள் நல்ல க்ளீனியாக தான் வைப்போம். டெய்லி ஹேர் வாஷ் அது பண்ணாதில் ஹேர் நல்லா வரும். அப்புறம் ஏதாவது விட்டமின் இ டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம். ரெகுலராக எடுக்கும். ஏதாவது ஹேர் ஃபால் எல்லாம் வந்தேன்னா அதுக்கு ஹென்னா ட்ரீட்மெண்ட். ஓகே சூப்பர். இது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது ஹேரை நீங்கள் கேர் எடுத்து? ஏன்னா அம்மா சின்ன வயசில் அந்த அம்மா கேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தான் கேர் எடுத்துருக்கீங்க. 4 years 5 years கிட்ட. என்ன மாதிரி பண்ணுவீங்க? வீக்லி ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா என்ன மாதிரி? வீக்லி 2 ஆயில் பாத் எடுத்துருவேன். மிச்ச நாள் ஒன் டே ஷாம்பு பாத் எடுத்துருவேன். ஓகே சூப்பர். பிரதர், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா இவ்வளோ ஹேர் வளர்த்துருக்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உனக்கு கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி? இல்லை, டெஃபினட்டாக நான் எப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன்னா வெளில கிளம்பும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்படி வாரிக்கிட்டே இருப்பாங்க. இது ஷார்ட்டாக இருந்தால் ஈஸியாக முடியும். அப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் திருப்பாச்சியில் ஒரு விஜய் மாதிரி அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு அந்த மாதிரி எப்பாச்சும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க. ஹேர் மாஸ்க்கு அம்மா என்ன மாஸ்க் பண்ணி கொடுப்பாங்க. அது 3 months once அந்த மாதிரி போடுறேன். என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணுவீங்க? பிரஷ் டைப், அப்புறம் வைட் கோம்பு, சிக் டைப் கோம்பு. ஓகே. வைட் அதிகமாக இருக்குது. முடி கொஞ்சம் பிரேக்கேஜ் கம்மியாகும். ஸோ இவ்வளோ ஹேர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி டைம்ஸில் வந்து இருக்கதான் செய்யும். வண்டியில் போனால் அவ்வளோதான், முடி சிக்காயிடும். அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதை தாண்டி வேறு ஏதோ மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு இது வேற தலையில் வேற பாரமாக, இதுவும் சேர்ந்து பாரமாக இருக்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்று யோசிச்சு முடி கட் பண்ணுன்றது. ஸோ மாடர்ன் ட்ரெண்டியாக ஹேர் சின்னதாக வச்சுக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹேர் டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் சொன்ன அந்த அழகிய கூந்தல் படைத்த பெண்களோட நேமை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கண்டிப்பாக கொடுப்போம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக 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 நன்றிகள். சைனிங் ஆஃப் விஜய் தர்ஷன்.